ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக அந்த டபுள் பேரில் எப்படி எடுத்து எப்படி ஆடலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ டோக்கன் இருக்குன்னா, டைமண்ட் இருக்குன்னா 753 இருக்குது. இருங்க, ஒரு ஃப்ரீயாக ஒரு 100 டைமண்ட் வரும். அதையும் போய் கிளைம் பண்ணிட்டு வந்துடலாம். டைமண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு அவனை தேடி இருந்துச்சு 2 கருணாகரன் வரும். இதை போட்டு ஸ்டைலாக பஞ்சை போட்டு உள்ளே இறங்கிட்டாச்சு. உள்ளே இறங்கினோடனே கேட்டால் கொடுத்துட்டானோ இதை 100 டைமண்டை மட்டும் வாங்கி நிறையா வந்துட்டாச்சு. வந்ததுக்கப்புறமேட்டு இந்த சைட்லாம் டைமண்ட் எடுத்தாச்சு. இது அன்னைக்கு கொடுத்தது. நம்ம அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் இந்த இதில் வந்து டாப்அப் பண்ணுறது நம்மளோட சைனேஜி. அதனால தான், ஏன்னா சைனேஜியில் மட்டும்தான் லெவலப்லாம் போட முடியுது. அதுக்காக தான் இருந்த 200 வச்சு எப்படியோ வந்து நம்ம இந்த இதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டாக போய் டபுள் பேரில் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே போய் பார்த்தா இருங்க, ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு டபுள் பேரில் கிட்ட போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் இந்த ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் சுற்றி விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு டிஎஸ்பியாக இருக்குது. அதனால சரி நம்ம போய் டபுள் பேரில் கிட்ட போவோம். எடுத்த உடனே கருணாகரன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்டா சொல்லிட்டு டபுள் பேரில் 4 சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தட்டுன்னு அடிச்சுட்டு வரணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா சும்மா இதே அடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்பின்னை போடலான்ட்டு போட்டு விட்டாச்சு. ஸ்பின்னு போட்ட உடனே சரி டபுள் பேரில் எடுத்தோடனே கொடுத்துருவானோ அப்படின்னு நினச்சா நாசமாக கருணாகரன் ஒன்றுத்தையும் கையில் தரல. எல்லாம் 2, 3 வச்சுட்டாங்க. எவனும் இதை யூஸ் பண்ணாதீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். இருந்த 200 போட்டு ஒரு இதை எடுத்து டைமண்டு 700 800 டைமண்ட் டாப்அப் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே தரமாட்டேன்ட்டான். டோக்கனாச்சு ஏதாவது கொடுங்கடா 10 20 அப்படின்னு பார்த்தாலும் தரமாட்டான். இது வரைக்கும் நான் சுத்தந்தில் எனக்கு ஒரே ஒரு டோக்கன் கூட தரல. எல்லாம் ஒரு டோக்கனாக தரான், 10 டோக்கனே தரமாட்டான். அப்புறமேட்டு இருங்கடா போய் டைமண்ட் ராயில் சுற்றிட்டு வரலாம். டைமண்ட் ராயில் வந்து சுற்றி வச்சு சுத்தங்க. அப்புறமேட்டு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி தான் போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை ஒரு அன்டனே எடுத்தாங்க, லாகின் பண்ணி அதெல்லாம் ஈஸியாக விழுந்துருச்சு. வெறும் 200 டைமண்டில் ஒரு அந்த லெஜெண்டரி டாக் என்ட்ரு ஆனால் இதில் தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வெளியாயிடுச்சு எனக்கு. நாடாடி இப்படி பண்ணுறேன் கருணாகரன் நல்லா இருக்கியாடா அப்படின்னு வந்து வாய்க்குள்ளே கிடையாது வாரத்தில் வந்து திட்டிட்டு ஏன்னா வீட்டில் இருந்தாப்ப. ஸோ வெளியே திட்டிங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் செஞ்சு வைக்க வேண்டியது. அதனால தான் அப்புறமேட்டு திருப்பி போட்டால் வேறு ஒன்றா தர ஆரம்பிச்சிட்டான். கருணாகரன் வேலை ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பின்னை போடுவோம்லான்னு போட்டால் இதில் கூட 3 2 தராங்க. அதில் 1 தான் தரான் பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. சரி நமக்கு டபுள் பேரில் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்தேன். ஏதாவது ஒரு ஐடியாச்சும் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி சுற்றிட்டு கிடந்தேன். கடைசி வரைக்கும் தரவே இல்லை கைசாமி. நானும் மன உளைச்சல் வேலாயிட்டேன். இது பேசாமல் ஈவு வேலையில் சுற்றிருந்தா கூட ஏதாவது ஒரு கண்ணில் லெஜெண்டியாக கொடுத்துருப்பாண்டா அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட சுற்றிட்டு வெளியே வந்துட்டாச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 300 டைமண்ட் தான் இருக்குது. இருக்கிற 300 டைமண்ட் போயிட்டுனா அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவு யாரும் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் அப்புறம் வந்து ஒரு 200 வந்து ஒரு ஆப்பில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ அந்த ஆப்பை பற்றி ஒரு வீடியோ வந்து அடுத்து தரமாக நம்ம போட போகிறோம். முடிஞ்ச அளவு உங்களோட சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம சேனலில் கொஞ்சோண்டு வளர்த்து விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்து போடலாம். டைமண்ட் ராயில் புதுசாக ரெஜெண்டு எல்லாம் எடுத்து போட்டு நம்மளும் கொஞ்சம் பெரிய அளவலான்னு பார்த்தா நீங்கள் யாரும் விட மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச அளவு நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்புறமேட்டு ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமேட்டு இன்னும் வந்து ஒரு 133 டைமண்டு என்னமோ இருக்குது. அதுதான் இருக்குது, கடைசியாக இருக்குது. ஒரு அரை மணி அதில் வந்து ஒரு சுற்றி விட்டாச்சு. சுற்றி விட்டால் அங்கே ஒரு டோக்கன் தான் தரான ஒரே ஒரு ஸ்பின்னுக்கு நான் என்ன பண்ணுறது. கேளுங்க கைஸ், என்ன அவன் பொண்டாட்டி வேறு அவனை இழுத்துட்டு ஓரமிட்டு மனசு இல்லை கெட்டாரத்தில் அவனை திட்டிட்டு கிடந்தேன். அப்புறமேட்டு இது மேலே தரமாட்டேங்க, கடைசி அந்த 20 டைமண்ட் வச்சுக்கோ பணத்து மேலே 1 ரூபா காயின் வைக்கிற மாதிரி நினச்சிங்கன்ட்டு சுற்றி விட்டு வந்துட்டேன். ஸ்னைப்பர் ஆச்சுங்க.